என் செல்லக் குழந்தையே, இன்று உன் கண்கள் கலங்கியிருப்பதை நான் பார்க்கிறேன். என் அன்புக் குழந்தையே, ஏன் இவ்வளவு வேதனை? எதற்காக இந்த தனிமை? என் செல்லப் பிள்ளையே, குடும்பம் என்பது ஒரு பூந்தோட்டம் என்று நினைத்தாய். ஆனால் இன்று அதுவே உனக்கு ஒரு முள்காடாகத் தெரிகிறது. நீ நேசித்தவர்களே உன்னை காயப்படுத்தும்போது, நீ உயிர் மூச்சாக கருதியவர்களே உன்னை ஏமாற்றும்போது, அந்த வலி எவ்வளவு கொடியது என்று எனக்குத் தெரியும். யாரிடமும் சொல்ல முடியாமல், சொல்லத் தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கும் வேதனையை நான் உணர்கிறேன். என் பிள்ளையே, ஏமாற்றம் என்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காக வந்தது. உனக்கு மிக நெருக்கமானவர்கள் உனக்கு துரோகம் செய்திருக்கலாம், உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது உன் அன்பை சிறுமைப்படுத்தியிருக்கலாம். நான் இவ்வளவு செய்தும் எனக்கு இதுதான் மிஞ்சியதா என்று உன் மனம் கனமாக உள்ளது. உன் தியாகங்கள் எதற்கும் மதிப்பில்லையோ என்று நீ அஞ்சுகிறாய். வருந்தாதே, நான் இருக்கிறேன். நீ செய்த தர்மம், நீ காட்டிய அன்பு, நீ சிந்திய கண்ணீர் எதுவுமே வீண் போகாது. மனிதர்கள் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் உன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன். உன் குடும்பத்திலிருக்கும் குழப்பங்களை, சண்டைகளை, மனக்கசப்புகளை நானே அனைத்தையும் சரி செய்வேன். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. உன் சுமையை நான் என் கைகளில் ஏந்திக் கொள்கிறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அமைதியாக இரு, கலங்காதே. என் குழந்தையே, உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு மேகமூட்டம் போன்றது. மேகம் சூரியனை மறைக்கலாம், ஆனால் அதை அழித்துவிட முடியாது. அதுபோலத்தான் இந்த தற்காலிகப் போராட்டங்கள் உன் வாழ்க்கையை முடித்துவிடாது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாலேயே உன்னை தலைநிமிரச் செய்வது என் பொறுப்பு. யாரை நம்புவது, எங்கு செல்வது என்று நீ திகைத்து நிற்கிறாய். உன் நிழல் கூட உனக்கு அந்நியமாகத் தெரியலாம், ஆனால் உன் நிழலுக்கும் உள்ளே நான் ஆத்மாவாக உறைந்து கிடக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றன. நீ அழுவதை நிறுத்து. உன் முகத்தில் புன்னகை மலர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. என் செல்லப் பிள்ளையே, உறவுகளில் விரிசல் விழுந்திருக்கலாம், நம்பிக்கைகள் உடைந்திருக்கலாம், ஆனால் உடைந்த பொருட்களை விடவும் அழகான ஒன்றாக நான் உன்னை மாற்றுவேன். உன்னை ஏமாற்றியவர்கள் ஒருநாள் தங்கள் தவறை உணரும் காலம் வரும். அன்று நீ அவர்கள் முன் ஒரு மாபெரும் சக்தியாக நிற்பாய். உன் வருங்காலத்தைப் பற்றிய பயம் உன்னை வாட்டுகிறதா? நாளை என் குடும்பம் என்னவாகும், என் பிள்ளைகள், என் வாழ்க்கை என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்று எண்ணித் துடிக்கிறாயா? என் அன்புக் குழந்தையே, நாளை என்பது என் கையில் இருக்கிறது. நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 10 கதவுகளை நான் திறந்து வைப்பேன். உன் வீட்டில் நிம்மதியில்லை என்று நீ ஏங்குகிறாய். சத்தமும் சண்டையும் நிந்தனைகளும் உன் காதுகளை துளைக்கின்றன. அமைதி தேடி அலைகிறாய். இதோ என் மடியில் தலை சாய்த்துக்கொள். அந்த அமைதியை உனக்கு நான் தருவேன். உன் இல்லத்தில் நிலவும் இருள் நீங்கி மகிழ்ச்சி எனும் ஒளி பரவப்போகிறது. நான் பார்த்துக்கொள்கிறேன். பணக்கஷ்டம், கடன் சுமை, குடும்பப் பகை என அனைத்தும் சேர்ந்து உன்னை வருந்தினாலும் நீ பலவீனமானவன் அல்ல. நீ என் பிள்ளை. உனக்குள் மலை போன்ற உறுதி இருக்கிறது. அதை தட்டி எழுப்பவே இந்த சோதனைகள். நீ எதற்கும் அஞ்சாதே. நீ தனியாள் அல்ல. உனக்கு பின்னால், உனக்கு முன்னால், உன்னை சுற்றிலும் வேலேந்திய கைகளோடு நான் காவல் நிற்கிறேன். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த துன்பமும் என் அனுமதியின்றி உன்னை நெருங்க முடியாது. உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறங்கு. நாளை விடியும்போது ஒரு புதிய நம்பிக்கை உன் வாசலில் வந்து நிற்கும். இழந்த மரியாதையை, இழந்த அன்பை, இழந்த செல்வத்தை அனைத்தையும் நான் உனக்கு மீண்டும் கொடுப்பேன். என் செல்லக் குழந்தையே, நீ இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை கரடுமுரடாக இருக்கலாம். ஆனால் இந்த பாதையின் முடிவில் உனக்காக ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் ஏமாற்றங்கள் வரும் போகும், ஆனால் உன் முருகனின் அன்பு நிலையானது. நீ தேடும் அந்த உண்மையான அன்பு என்னிடம் இருக்கிறது. உன்னை உலகமே வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். உன்னை உலகமே கைவிட்டாலும் நான் உன்னை தாங்குவேன். கலங்காதே குழந்தையே, எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பொலி கேட்கும். உனக்கான நீதியை நானே பெற்றுத் தருவேன். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் சில ரணங்கள் மறைந்து கிடப்பதை நான் அறிவேன். எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் என்ற கேள்வி உன் தூக்கத்தை கலைக்கிறதல்லவா? என் செல்ல பிள்ளையே,
நீ செய்த தர்மம் ஒருபோதும் தோற்றுப் போகாது. விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது அழிவதாகத் தோன்றும். ஆனால் அதுதான் ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்வதற்கான தொடக்கம். அதுபோலத்தான் இந்த தற்காலிக போராட்டங்கள் உன் வாழ்க்கையை முடித்துவிடாது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாலேயே உன்னை தலைநிமிரச் செய்வது என் பொறுப்பு. யாரை நம்புவது, எங்கு செல்வது என்று நீ திகைத்து நிற்கிறாய். உன் நிழல் கூட உனக்கு அந்நியமாகத் தெரியலாம். ஆனால் உன் நிழலுக்கும் உள்ளே நான் ஆத்மாவாக உறைந்து கிடக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் நீண்டுகொண்டே இருக்கின்றன. நீ அழுவதை நிறுத்து. உன் முகத்தில் புன்னகை மலர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. என் செல்லப் பிள்ளையே, உறவுகளில் விரிசல் விழுந்திருக்கலாம், நம்பிக்கைகள் உடைந்திருக்கலாம். ஆனால் உடைந்த பொருட்களை விடவும் அழகான ஒன்றாக நான் உன்னை மாற்றுவேன். உன்னை ஏமாற்றியவர்கள் ஒருநாள் தங்கள் தவறை உணரும் காலம் வரும். அன்று நீ அவர்கள் முன் ஒரு மாபெரும் சக்தியாக நிற்பாய். உன் வருங்காலத்தைப் பற்றிய பயம் உன்னை வாட்டுகிறதா? நாளை என் குடும்பம் என்னவாகும், என் பிள்ளைகள், என் வாழ்க்கை என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்று எண்ணித் துடிக்கிறாயா? என் அன்பு குழந்தையே, நாளை என்பது என் கையில் இருக்கிறது. நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 10 கதவுகளை நான் திறந்து வைப்பேன். உன் வீட்டில் நிம்மதியில்லை என்று நீ ஏங்குகிறாய். சத்தமும் சண்டையும் நிந்தனைகளும் உன் காதுகளை துளைக்கின்றன. அமைதி தேடி அலைகிறாய். இதோ என் மடியில் தலை சாய்த்துக்கொள். அந்த அமைதியை உனக்கு நான் தருவேன். உன் இல்லத்தில் நிலவும் இருள் நீங்கி மகிழ்ச்சி எனும் ஒளி பரவப்போகிறது. நான் பார்த்துக் கொள்கிறேன். பணக்கஷ்டம், கடன் சுமை, குடும்பப் பகை என அனைத்தும் சேர்ந்து உன்னை வருந்தினாலும் நீ பலவீனமானவன் அல்ல. நீ என் பிள்ளை. உனக்குள் மலை போன்ற உறுதி இருக்கிறது. அதை தட்டி எழுப்பவே இந்த சோதனைகள். நீ எதற்கும் அஞ்சாதே. நீ தனியாள் அல்ல. உனக்கு பின்னால், உனக்கு முன்னால், உன்னை சுற்றிலும் வேலேந்திய கைகளோடு நான் காவல் நிற்கிறேன். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த துன்பமும் என் அனுமதியின்றி உன்னை நெருங்க முடியாது. உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறங்கு. நாளை விடியும்போது ஒரு புதிய நம்பிக்கை உன் வாசலில் வந்து நிற்கும். இழந்த மரியாதையை, இழந்த அன்பை, இழந்த செல்வத்தை அனைத்தையும் நான் உனக்கு மீண்டும் கொடுப்பேன். என் செல்லக் குழந்தையே, நீ இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை கரடுமுரடாக இருக்கலாம். ஆனால் இந்த பாதையின் முடிவில் உனக்காக ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் ஏமாற்றங்கள் வரும் போகும். ஆனால் உன் முருகனின் அன்பு நிலையானது. நீ தேடும் அந்த உண்மையான அன்பு என்னிடம் இருக்கிறது. உன்னை உலகமே வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். உன்னை உலகமே கைவிட்டாலும் நான் உன்னை தாங்குவேன். கலங்காதே குழந்தையே, எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பொலி கேட்கும். உனக்கான நீதியை நானே பெற்றுத் தருவேன். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் சில ரணங்கள் மறைந்து கிடப்பதை நான் அறிவேன். எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் என்ற கேள்வி உன் தூக்கத்தை கலைக்கிறதல்லவா? என் செல்லப் பிள்ளையே, நீ செய்த தர்மம் ஒருபோதும் தோற்றுப் போகாது. விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது அழிவதாகத் தோன்றும். ஆனால் அதுதான் ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்வதற்கான தொடக்கம். அதுபோலத்தான் இந்த தற்காலிக போராட்டங்கள் உன் வாழ்க்கையை முடித்துவிடாது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாலேயே உன்னை தலைநிமிரச் செய்வது என் பொறுப்பு. யாரை நம்புவது, எங்கு செல்வது என்று நீ திகைத்து நிற்கிறாய். உன் நிழல் கூட உனக்கு அந்நியமாகத் தெரியலாம். ஆனால் உன் நிழலுக்கும் உள்ளே நான் ஆத்மாவாக உறைந்து கிடக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றன. நீ அழுவதை நிறுத்து. உன் முகத்தில் புன்னகை மலர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. என் செல்லப் பிள்ளையே, உறவுகளில் விரிசல் விழுந்திருக்கலாம், நம்பிக்கைகள் உடைந்திருக்கலாம். ஆனால் உடைந்த பொருட்களை விடவும் அழகான ஒன்றாக நான் உன்னை மாற்றுவேன். உன்னை ஏமாற்றியவர்கள் ஒருநாள் தங்கள் தவறை உணரும் காலம் வரும். அன்று நீ அவர்கள் முன் ஒரு மாபெரும் சக்தியாக நிற்பாய். உன் வருங்காலத்தைப் பற்றிய பயம் உன்னை வாட்டுகிறதா? நாளை என் குடும்பம் என்னவாகும், என் பிள்ளைகள், என் வாழ்க்கை என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்று எண்ணித் துடிக்கிறாயா? என் அன்பு குழந்தையே, நாளை என்பது என் கையில் இருக்கிறது. நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 10 கதவுகளை நான் திறந்து வைப்பேன். உன் வீட்டில் நிம்மதியில்லை என்று நீ ஏங்குகிறாய். சத்தமும் சண்டையும் நிந்தனைகளும் உன் காதுகளை துளைக்கின்றன. அமைதி தேடி அலைகிறாய்.
இதோ என் மடியில் தலை சாய்த்துக்கொள். அந்த அமைதியை உனக்கு நான் தருவேன். உன் இல்லத்தில் நிலவும் இருள் நீங்கி மகிழ்ச்சி எனும் ஒளி பரவப் போகிறது. நான் பார்த்துக் கொள்கிறேன். பணக்கஷ்டம், கடன் சுமை, குடும்பப் பகை என அனைத்தும் சேர்ந்து உன்னை வருந்தினாலும் நீ பலவீனமானவன் அல்ல. நீ என் பிள்ளை. உனக்குள் மலை போன்ற உறுதி இருக்கிறது. அதை தட்டி எழுப்பவே இந்த சோதனைகள். நீ எதற்கும் அஞ்சாதே. நீ தனியாள் அல்ல. உனக்கு பின்னால், உனக்கு முன்னால், உன்னை சுற்றிலும் வேலேந்திய கைகளோடு நான் காவல் நிற்கிறேன். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த துன்பமும் என் அனுமதியின்றி உன்னை நெருங்க முடியாது. உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறங்கு. நாளை விடியும் போது ஒரு புதிய நம்பிக்கை உன் வாசலில் வந்து நிற்கும். இழந்த மரியாதையை, இழந்த அன்பை, இழந்த செல்வத்தை அனைத்தையும் நான் உனக்கு மீண்டும் கொடுப்பேன். என் செல்லக் குழந்தையே, நீ இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த